ஸோ, ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்கான மே மந்த்துக்கான 8 அண்ட் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போறோம். அண்ட் எஸ் இந்த வீடியோ அப்படின்றது கொஞ்சம் ஆடியோஸ் கொஞ்சம் கம்மியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆடியோ அப்படின்றது. ஸோ, ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது ப்ராபப்ளி அந்த ப்ராப்ளம குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அண்ட் எஸ் இந்த ஒரு 1 வீக் ஆ நெக்ஸ்ட் சண்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் ரெகுலரா வந்துரும். என்னுடைய பழைய மைக்கு, பழைய செட்டப், அதே வீடு அது அப்படியே வந்துரும். ஸோ கொஞ்சம் வெளிய வந்திருக்கிறதுனால இந்த புது செட்டப், இந்த மைக்கு அண்ட் இந்த 1 வீக் நான் கேப் எடுத்துட்டேன் அப்படின்றதுனால நீங்க மாறி இருக்கக்கூடாது. அதே மாரி இந்த ஒரு சில விஷயங்கள் மாத்திறக்கூடாதுன்றதுக்காக தான் ரெக்கார்டடாவாவது போடுறேன். ஸோ ரெக்கார்டடா ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் இந்த ப்ரீமியர் அப்படின்றது அந்தந்த பர்ட்டிகுலர் டைமுக்கு தான் போடப் போறேன். ஸோ நீங்க உங்க ஷெட்யூல் அப்படின்றது பெர்ஃபெக்ட்டா இதான் வச்சிருப்பீங்க. ஸோ அத நான் குழப்பி விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஷெட்யூல் அப்படின்றத அப்படியே ஃபிக்ஸடா வச்சிருக்கோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கிளாஸ் 8 அண்ட் 9 கரண்ட் அஃபேர்ஸ்க்கான 8 அண்ட் 9 அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான நியூஸஸ் தான். நான் பார்த்துட்டேன். ஸோ அதே தான் கன்டின்யூ பண்ணுவோம். அண்ட் பிஃபோர் ஸ்டார்ட் திஸ் சோர்ஸ் இஸ் ட்ரஸ்டட் அண்ட் திஸ் ஆர் ஆல் த சோர்சஸ் வி ஆர் ரெஃபரிங். நீங்க இந்தந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்கிறீங்கன்னா தாராளமா படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், பேங்கிங், ரெகுலேட்டரிஸ் இதெல்லாமே இந்த பிடிஎஃப்ல மேஜரா கவர் பண்ணியிருப்போம். எக்ஸாம்ப்ல எக்ஸாம்லயும் ரொம்ப முக்கியமா கவர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது, அதாவது டாபிக்ஸ் அப்படின்றது இதுதான். அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப சிரமமே பட வேணாம். இந்த கியூஆரை மட்டும் ஸ்கேன் பண்ணுங்க, டைரக்டா உங்களை அந்த பேஜுக்கே கூட்டு போயிடும். ஓகேவா? ஸோ எஸ், கோட் ஆஃப் த டே அப்படின்றது ஒன் ட்ரீ கேன் ப்ரொடியூஸ் அ 1 lakh ஆஃப் மேட்ச் ட்ரிக்ஸ், பட் ஒன் மேட்ச் ட்ரிக்ஸ் கேன் பேர்ன் அ 1 lakh ஆஃப் ட்ரீ. எக்ஸாக்டா அதே தான். ஸோ இப்போ நான் என்ன ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு கெட்ட விஷயம் அப்படின்றது அந்த ஒட்டுமொத்த நல்ல விஷயத்தையுமே அழிச்சிரும். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா பீயிங் அஸ்பிரண்ட் எல்லா சப்ஜெக்ட்லையுமே 90% என்னால் வாங்கிட முடியும் அப்படின்றப்போ எக்ஸாம் ஹால்குள்ளே போய் ஒரே ஒரு தப்பு தான், ஒரு பயம் பயம் அப்படின்றதும் தப்பு தான், இல்லை ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றதும் தப்பு தான். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படின்றத எடுத்துக்காம கான்ஃபிடென்ட் ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போனோம் அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்றத அட்டைன் பண்ணிடலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானுமே அதே தான். ஏதாவது எல்லா விஷயத்தையுமே நல்லா தான் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு கெட்ட விஷயமா பண்ணி ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் எவ்வளவும் இருக்கிறோமோ அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் பண்ணுறோம், ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்னா தப்பை சரி பண்ண பாருங்க. அது ஒரு சின்ன தப்பு தானே அப்படின்னு நெக்லெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் எஸ், லெட் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ். ஸோ சஞ்சய் சேத், ஓகேவா? ஒரு நிமிஷம். சஞ்சய் சேத் அப்படின்றவர் தான் யாரு, யூனியன் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், ஓகேங்களா? சஞ்சய் சேத் அப்படின்றவர். அவர் இந்த நமோ ஸ்டால் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வெண்டாஸ்க்காக, எஸ்பெஷலி ராஞ்சி ராஞ்சி எங்க இருக்கு, ராஞ்சி எதோட கேபிட்டல் அப்படின்னா ஜார்க்கண்டோட கேபிட்டல். ஸோ ராஞ்சியில நமோ ஸ்டால் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ வாட் இஸ் திஸ் நமோ ஸ்டால் ஸ்கீம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன வெண்டாஸ்க்கு இந்த டீ ஸ்டால், அந்த காஃபி மேக்கிங் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த நமோ ஸ்டால் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்கீமை எஸ்பெஷலி ஃபார் ராஞ்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே வருது? ஸோ ஒரு பெரிய ஸ்கீம் கீழே குட்டி குட்டியாக ஒரு இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ சாக்லேட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே அந்த சாக்லேட் ஸ்டால்ஸ் அப்படின்றது போட்டால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில ஏரியாஸ்ல இப்போ மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மல்லிகைப்பூ அப்படின்றப்ப மல்லிகைப்பூ ஸ்டால்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்தா பண்ணலாம்ல. அது மாதிரி இந்த நமோ ஸ்டால் ஸ்கீம் எஸ்பெஷலி ஃபார் ஜார்க்கண்ட் இருக்கக்கூடிய அர்பன் ஏரியாஸ்ல இந்த டீ காஃபி அந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் ஸ்டால்ஸ் போடுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் பிஎம் சாவந்தி ஸ்கீம் அப்படின்றது. ஸோ பிஎம் சாவந்தி ஸ்கீம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இதில் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அப்படின்றது கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் 2020 இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒய் பிகாஸ் ஆஃப் கோவிட்ல வெண்டாஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. லோன்ஸ் எல்லாத்தையுமே அடைக்க முடியல. திருப்பி அவங்களுடைய கடையை திருப்பி போடணும்னா இனிஷியல் அமௌண்ட் காசு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் ஒரு லோன் நான், அதாவது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவா எடுத்து உனக்கு லோன் நான் கொடுக்குறேன். ஸோ மொதல் ஒரு லோன் 15,000 எடுத்துக்கோ, அந்த லோனை கட்டினியா. ரெண்டாவது லோன் 25,000 எடுத்துக்கோ. ரெண்டாவது லோன் கட்டுறியா 50,000 ரூபாய்க்கு மூணாவது லோன் எடுத்துக்கோ. அதே மாதிரி நீ செகண்ட் லோனை பே பண்ணிட்ட அப்படின்னா ரூபே கிரெடிட் கார்டுக்கும் நீ எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி வந்து 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அப்படின்றதும் வந்து இதோட ஆட் ஆனா வருது, விச் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? ஸோ ஒரு எம்எஸ்எம்இஸ்க்கோ இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரீட் வெண்டாஸ்க்கோ வந்து இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஸ்கீம். ஓகே. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் மன்சுக் மந்தேவியா. இவர் யாரு? மன்சுக் மந்தேவியா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து 75th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. எதோடத? நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ என்ஆர்ஏஐ அப்படின்றது தான் வந்து அந்த அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் சரி இதுக்கு எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து 1951 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் ரைஃபிள் அப்படின்ற அசோசியேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னா நம்ம வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நிறைய விஷயங்கள் கோஆர்டினேட் பண்ணோம். ஸோ ரிப்பப்ளிக் டே வந்து கொண்டாடணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி வரும்பொழுது இது ஷூட்டிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஆர்ச்சரி தானே. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கேமாக வந்து நிறைய பேர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து நம்ம அந்த டைம்ல தான் போக ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு தயாராகணும், ஒலிம்பிக்கு ரெடி ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃபெடரேஷன், சாரி அசோசியேஷன். ஸோ அதில் வந்து 75 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வந்து எஸ்பெஷலி ஃபார் யங் பீப்புள்ஸ் ரைட். ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது யங் பீப்புள்ஸ் அண்ட் அவங்க தானே போவாங்க. ஸோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுனால தான் வந்து மன்சுக் மண்டேவியா வந்து இந்த ஸ்கீமை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அதில் போய் ஜாயின் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து என்ஆர்ஏ அத்லெட்டிக் ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் இருக்கு. அண்ட் சோஃபார் 7.5 lakhs ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒலிம்பிக் 2028 நடக்க போறதுக்கு முன்னாடி வந்து இது கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎன் கவர்மெண்ட். ஸோ டிஎன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் இருக்குல்ல. ஸோ குஜராத்தை விட அதிகமா வந்து மீன் உற்பத்தி அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மீனை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல வந்து குஜராத்தை விட தமிழ்நாடு வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கு. அக்கார்டிங் டு சிஎம்எஃப்ஆர்ஐ, அதாவது சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். அவங்க தலைமையில வந்து இதை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க குஜராத்தை விட நம்ம வந்து அதிகமா வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஸோ இந்தியா மேக்ரியல் remain the most landed marine resources in the country at 0.27 million tons, followed by Silipala- Silipalapods. ஸோ இந்தியா மேர்கலின் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, ஆக்டோபஸ் தான். சரிங்களா? ஸோ அது வந்து ரெகுலராக வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு போடும். ஸோ மேக்ரியல்ஸ் அப்படின்றது ஆக்டோபஸ். அதே மாதிரி இன்னொரு இது, ஸோ அது பார்க்கவே நல்லா இருக்கும். அது ஆக்டோபஸ் மாதிரி தான் இருக்கும். கனவா கனவா தான் வந்து இதை வந்து மேக்ரியல் அப்படின்றத சொல்றாங்க. அதான் அதிகமா வந்து மெரைன் ரிசோர்ஸஸா பயன்படுத்தியிருக்காங்க. அதே இது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து செலிபோடல்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, மத்தி மீன். ஓகேவா? ஸோ ஓகே. இப்பெல்லாம் ஒய்ஃபை நல்லா இருக்குது, ஸ்ட்ரீம் பண்ணா மட்டும் ஒய்ஃபை நாசமா போயிடுது. என்ன பண்றது? ஓகே. ஹை இன்டெலிஜென்ட் மெரைன். ஓகே. செலிபாலபோட்ஸ். கனவா மீன் நான் சொன்னேன்னா கனவா தான். ஸோ கனவா தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல மத்தி மீன் இருக்கு. ஓகேவா? ஐயோ, வேற பிடிஎஃப் வந்துட்டேன். எஸ் சொன்னா மத்தி மீன். ஸோ மத்தி தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கனவா. எங்கள் வீட்லேயுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மத்தி தான் வாங்குவாங்க. கனவா வந்து நான் வந்து தூத்துக்குடி இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன், விச் இஸ் வெரி குட். மஸ்ட் ட்ரை ஃபுட்டு தான், நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது மெரைன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வி வில் கோ டவுன் விச் இஸ் லிப்புலேகா பாஸ். ஸோ நேபாள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்தியன்ஸை வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க. நீங்க வந்து கைலாஷ் டு ரெசியூம் அப்ஜெக்டட் டு இந்தியா ரெசியூமிங் த கைலாஷ் மன்சூரவர் யாத்ரா. அதாவது கைலாஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்களேன், இமேஜ் வச்சிருப்பானுங்க. இங்க பாருங்க, நேபாளில் இருக்கு. நேபாளில் மவுண்ட் கைலாஷ். ஸோ இந்த வேலிக்கு வரணும் அப்படின்னா வந்து லிப்புலேக்கா பாஸை தாண்டி தான் வரணும்.
ஸோ பீப்புள் வந்து ஆப்வியஸ்லி கைலாஷ் அப்படின்றது ரிலீஜியஸ்லி ஒரு என்ரிச்டான ஒரு பிளேஸ். ஸோ அங்கே வந்து பீப்புள் யூஸ் டு டிராவல். ஸோ இதுக்கு போகிறதுக்கு அப்ஜெக்ஷன் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. யாரு? நேபாள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 இடமும் சேருதா? ஸோ சைனா இங்கே தான், டிபெட் ரீஜன் இங்கே தான் சேரும், நேபாள் இங்கே தான் சேரும், இந்தியாவும் இங்கே தான் சேருது அப்படின்றதுனால நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து நேபாள்னால வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு நியூஸா? இதெல்லாம் எதுக்குடா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த லிப்புலேக்கா பாஸ் எங்க இருக்குன்னு கேட்பான். சரிங்களா? நமக்கு தெரியணும். லிப்லேக் லிப்லேக் பாஸ் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இது வந்து எப்படி சொல்றது? என்னதான் வந்து ஸ்டாட்டிக் படிச்சாலும் இந்த மாதிரி நியூஸஸ்ல வர ஸ்டாட்டிக் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே. ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி எங்க லொகேஷன்ல இருக்கு அப்படின்னா வந்து இட் இஸ் அ ஹை ஆல்டிடியூட் மவுண்டைன் பாஸ் லொக்கேட்டட் இன் அ குமான் ரீஜன் ஆஃப் உத்தரகாண்ட் நியர் த ட்ரை ஜங்ஷன் ஆஃப் இந்தியா, நேபாள் அண்ட் சைனா. ஸோ அதான் இப்போ நீங்களும் கேட்கலாம், அப்போ நேபாளில் இருக்குன்னா இதுக்கடா நேபாளில் நீங்கள் போய் ஏறுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்டையும் கேட்கலாம்ல. ஸோ உத்தரகாண்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரீஜனில் வரப்போ வந்து இட் குட் மேக் எ கயாஸ். ஸோ அதனால வந்து அவங்க இது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஓயூஸ். ஸோ எம்ஓயு யார் சைன் பண்ணியிருக்கா அப்படின்னா என்பிசிஐ, பாரத் பில் பேமெண்ட் லிமிடெட். ஸோ என்பிபிஎல்லும் ஜஸ்பே டெக்னாலஜி அப்படின்றவங்களும் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா ஸோ யூனிஃபைட் ஸ்விட்ச் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் ஃபார் அன் பேங்கிங் கனெக்ட் பிளாட்ஃபார்ம் அக்ராஸ் த இந்தியா எய்மிங் அட். ஓகே, பேங்கிங் கனெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரியராகவே பார்த்துருந்தோம். பேங்க் கனெக்ட்னா என்ன? இப்போ ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு இதாக ஆர்டர் போடுறாங்க. அதே மாதிரி வந்து கஸ்டமர் வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா பின்னாடி இருக்க பேக் எண்டு மூலியமா அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேங்க் கூடயும் போய் கனெக்ட் பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டான தின்னான லைனாக வந்துடும். ஸோ இங்கிட்டு மல்டிபிள் இ காமர்ஸ், இங்கிட்டு மல்டிபிள் பேங்க்ஸ். ஸோ எல்லாரையுமே ஒரே பாயிண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பேங்கிங் கனெக்டோடைய வேலை. அதுல வந்து ஒரு யூனிஃபைடான ஸ்விட்ச் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ட வந்து உருவாக்குறதுக்காக ஜெஸ்பே டெக்னாலஜி கிட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றத இங்கே பண்ண போறாங்க. ஸோ என்பிசிஏ அண்ட் பில் பேமெண்ட். ஓகேவா? இது வந்து உங்க எல்லாருக்கும் புரிஞ்சா? ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நான் வந்து லைவ் ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன பண்றது? ஓகே. அடுத்தது மோர் தென் 77% ஆஃப் 880.5 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்டு ரிசர்வ் அப்படின்றது டொமஸ்டிக்கா இருக்கு. சரி, இப்போ எதற்காக கோல்டு வந்து டொமஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ கோல்டு வந்து ஏன் வந்து வெளிநாட்டிலே இருந்துட்டு போயிடலாமே? எங்க இருந்தா என்ன? கோல்டு நம்ம பேர்ல தானே இருக்கு, எங்க இருந்தா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஆனா கோல்டு வந்து டொமஸ்டிக்கா இருக்கும்போது நமக்கு வந்து அதனோட அட்வான்டேஜஸ் அப்படின்றது, அதாவது நம்ம அதோடைய ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்றது இப்போ இன்னொரு கண்ட்ரில இருக்கு, சரி யூஎஸ்ல யூகேல இருக்கு அப்படின்னா நம்ம கோல்டு வந்து அங்கே சேஃபா இருக்குமா இல்லையான்னு தெரியாது. மணி ஹீஸ்ட் மாதிரி எவனா வந்து கள்ளடிச்சு போயிட்டானா? ஸோ வித்தின் அ கண்ட்ரியா இருக்கும்போது அது செக்யூரிட்டியாகவும் ஆக்ட் ஆகும், ஸ்டெபிலிட்டிக்காகவும் ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம வந்து கோல்டு கோல்டுக்கு வந்து வெளியே வந்து நம்ம அந்த வெளியே அவங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு அமௌண்ட் அப்படின்றதும் கொடுப்போம். ஸோ எக்கனாமிக்கலி கோல்டு டொமஸ்டிக்கா இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 77.23% ஆஃப் கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படின்றது டொமஸ்டிக்கலா இருக்கு. ஓகேவா? டொமஸ்டிக்கலா இருக்கு. இது எந்த டைட்டிலுக்கு கீழே வருது? ஹாஃப் இயர்லி ரிப்போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படின்றதுக்கு கீழே வருது. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு கீழே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 880.52 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்டுல 680.50 மெட்ரிக் டன்ஸ் டொமஸ்டிக்கா இந்தியாக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபினான்சியல் இயர்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் திஸ் மிச்சம் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 197.67 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்டு அப்படின்றது வந்து பேங்க் ஆஃப் இந்தியாலையும், சாரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்துலையும், பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் அவங்க கிட்ட வந்து 2.8 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்டு அப்படின்றது டெபாசிட்டாகவும் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டெபாசிட் அப்படின்றது நம்ம பேங்க்ல வந்து காசு போடுற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து கெப்ட் அண்ட் சேஃப் கஸ்டடி. ஸோ கஸ்டடியும் பார்த்துக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. போத் ரெண்டுமே டெபாசிட் பண்ற மாதிரி தான். ஸோ டாலர்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாலர்ஸ் வேல்யூல வந்து 13.92% அப்படின்றது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த டிப்ளாய்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ ஃபாரின் கரன்சி அசட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா ஒரு செஷன்ல வந்து நம்ம இது வேற சைன் பண்ணியிருந்தோம். இந்த கோல்டு மட்டும்தான். ஸோ வாட் இஸ் ஃபாரின் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி நம்ம அழைப்போம் அப்படின்னு கேட்கும்போது ஃபாரின் கரன்சி அசட்னு சொல்லணும். பட் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம், அது கோல்டு அப்படின்னு சொல்லணும். அப்படி கிடையாது. ஸோ இதை வந்து ஃபாரின் கரன்சி அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து டெர்ம்ஸ் ஆஃப் டிப்ளாய்மெண்ட்ல 552 பில்லியன் அப்படின்றது வந்து இருக்கு.
ஸோ விச் இஸ் அந்த டோட்டல் கரன்சியில் 84.31% வந்து செக்யூரிட்டிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செக்யூரிட்டியாக வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8.43 ஜஸ்ட் டெபாசிட். டெப்ளாய்டுக்கும் டெபாசிட்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம செக்யூரிட்டி, அதாவது என் மேல் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்றதுக்காக செக்யூரிட்டியாக கொடுக்கறது. டெபாசிட் அப்படின்றது நானாக கொண்டு வந்து வைக்கிறது. ஸோ அவ்வளோதான் அதற்கான வித்தியாசம் அப்படின்றது. ஓகேவா? 7.21% வந்து ஃபாரின் கமர்ஷியல் பேங்க்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுப்பாங்கல்ல, அந்த ஒரு ரீசனுக்காக வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஒன் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செபி. செபி வந்து புதுசாக ஒரு விஷயத்த வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம். ஸோ இதை வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோமா? ஸோ நார்மலாக வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்து கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதா வந்து நார்மலாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது. அதை தாண்டி எனக்கு வேற எதுலையா ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும், சரி ஒரு ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஆண்டர்பிரனர் கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு கிரீன் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் அது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றது. அப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை யாரு கொண்டு வருவா? ஏதோ ஒரு கம்பெனி வந்து கொண்டு வரும்ல. அதை வந்து கொண்டு வரப்போ அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. அதான் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மெமரண்டா அப்படின்றது. ஓகேவா? ஸோ வந்து ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனி வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து ஆரம்பிக்கணும், ஒரு ஃபண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் செபி கிட்ட போய் அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட வந்து காசை வாங்கணும். காசை வாங்கி கொண்டு போய் ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட பின்னாடி ஒரு கம்பெனி வந்து ஒர்க் பண்ண போகுது. அப்போ இந்த கம்பெனிக்கு போய் செபி கிட்ட கொடுக்கும்போது செபி என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது செபி வந்து என்ன பண்றான்னா அது சரி பண்றதுக்கு டைம் ஆகுதான். அப்போ இந்த இப்போ ஒரு சினாரியோ எடுத்துப்போம். அந்த சினாரியோல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கு. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு, ஓகேவா? அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இமீடியட்டா ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு அப்படின்றது லிக்விடிட்டி ரொம்ப கஷ்டம். அப்ப திடீர்னு அவனுக்கு இப்போ ஒரு பண தேவை வருது. அந்த பண தேவைக்கு அவன் வந்துட்டு போய் ஒருத்தர்ட்ட கேட்கறான் அப்படின்னா, அதாவது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டேய் காசு குடுறா அப்படின்னா, அவ இருடா நான் என்ன காசே வாங்கல, செபி அப்ரூவே பண்ணல, அப்ரூவ் பண்ணாதான் நான் போய் காசை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துல ஒரு டிலே வருது. இப்போ அதை வந்து மாத்துறதுக்காக வந்து செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ என்கிட்ட அப்ளை பண்ணு. அப்ளை பண்ணி நான் உனக்கு எந்த விதமான கரெக்ஷனும் கொடுக்கல, அதே மாதிரி எந்த விதமான அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல அப்படின்னா, அப்ளை பண்ணி 30வது நாள் நீ வந்து மக்கள் கிட்ட ஃபண்டு வாங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செய்யறதுனால பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து திங்ஸ் வில் பி கெட் இன் ஹேண்ட். ஸோ அதாவது 30 நாள் வரைக்கும் தான் டைம். முன்னாடி அவன் எப்போ அப்ரூவ் பண்ணுவான்னு தெரியாது. உடனே அப்ரூவ் பண்ணிட்டா உடனே காசை வாங்கி ஸ்டார்ட் அப் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இப்போ காசை வாங்கிட்டு அவன் அப்ரூவ் பண்ணல அப்படின்னா வந்து அந்த காசு கையிலேயே இருக்கும். ஸோ அந்த பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் காசையும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றப்ப கம்பெனி மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து செபி வந்து 30 days டைம் ஃப்ரேம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 30 நாள்ல நான் உனக்கு அப்ஜெக்ஷன் சொன்னேன்னா அதை மாத்திக்கிட்டு நீ அதை மாத்திட்டு நீ வந்து செயல்படு. இல்ல அப்படின்னா வந்து நீ மறுபடியும் வந்து மாத்திட்டு நீ வந்து லான்ச் பண்ணு. இல்ல அப்படின்னா நீ டைரக்டா 30 daysல லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீ எந்த மக்கள் கிட்ட வந்து அதாவது ஸ்கீமை நீ லான்ச் பண்றியோ மக்கள் கிட்ட வந்து 12 மாசத்துக்குள்ள நீ காசை வாங்கி இது பண்ணிடணும். ஸோ டு பி அச்சீவ்டு வித்தின் 12 months ஆஃப் த டேட் த ஏஎஃப் பீன் எலிஜிபிள் டு லான்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூ நார்ம்ஸ்ல எல்லாம் இன்டர்ஃபியர் ஆயிருக்கு. ஓகே, அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டிஐ இன்சூரன்ஸ். ஸோ எஃப்டிஐ இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இங்க பாருங்க, என்ன வெளிநாட்டுல இருந்து உள்ள வந்து பண்ணக்கூடிய காசு தான் வந்து எஃப்டிஐ அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் எஃப்டிஐ? எஃப்டிஐனா ஒரு வெளிநாட்டுல இருந்து உள்ள வரக்கூடிய காசு, ஐ மீன் உள்ள வரக்கூடிய ஒரு பணம் டைரக்டா. இப்போ வந்து நிறைய விதங்கள் இருக்கா. ஸோ டெஸ்லா வந்து அவங்க பிளான்ட்டை இங்கே போடுறது, கூகுள் அவங்களுடைய டேட்டா பேஸை இங்கே ஆரம்பிக்கிறது, வால்மார்ட் வந்து இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பல எக்ஸாம்பிள் இருக்கலாம். அதில் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றது இருக்கு, விச் இஸ் ஹரிசாண்டல் பிஸ்னஸ். ஹரிசாண்டல் பிஸ்னஸ்னா டெஸ்லா ஆல்ரெடி வந்து யூஎஸ்லேயே வந்து கார் மேனுஃபேக்சர் தான் பண்றான், இங்கேயே வந்து கார் மேனுஃபேக்சர் தான் பண்றான். அப்போ அது வேர்ட்டிக்கலான ஒரு எஃப்டிஐ. அதே இது வேர்ட்டிக்கல் எஃப்டிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு தேவையான மினரல்ஸ். இப்போ வந்து அதே டெஸ்லா எடுத்துக்கோமே, டெஸ்லால வந்து கார் மேனுஃபேக்சர் பண்றாங்க. கார் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்ன தேவை? அலுமினியமும் காப்பரும் தேவையா? அந்த அலுமினியமும் காப்பரையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ரா சோர்ஸை வந்து யூஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து வேர்ட்டிக்கல் எஃப்டிஐ.
அதே மாதிரி அந்த பிசினஸ் என்ன மாதிரி பிசினஸ் நடக்குது, அதற்கான ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஆர்என்டிஸ் அப்படின்றது போடுறது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா காங்க்ளோமெட்ரேட் எஃப்டிஏ அப்படின்றது இது ஆல்ரெடி நம்ம பிஃபோர் பார்த்துருந்தோம். இதுல இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எப்படி எஃப்டிஐ வருது, ரெண்டு ரூட் இருக்கு, ஆட்டோமேட்டிக் ரூட் அண்ட் கவர்மெண்ட் ரூட். அதாவது ஆட்டோமேட்டிக் ரூட்னா டைரக்டா வந்து அவன் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், டைரக்ட் எஃப்டிஐ அப்படின்றத சொல்லிடுவாங்க. இன்கேஸ் அந்த டைரக்ட் எஃப்டிஐ வந்து பண்ண முடியல, அதாவது அந்த டைரக்ட் எஃப்டிஐ வந்து ஆஹ், அது டைரக்டா வந்து பண்ண முடியல, பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக். இல்ல இதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு, கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் கொண்டு வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து அது கவர்மெண்ட்டுக்கான நார்ம்ஸ் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி வேண்டியது இருக்கு. இப்போ வந்து அது அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்ஸ்ல 100%க்கான இது பாத்தீங்க அப்படின்னா, ஸோ 100% அப்படின்றதுக்கான எஃப்டிஐ அப்படின்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி தன்னுடைய கம்பெனி அதோடைய பிரான்ச்சை வந்து கம்ப்ளீட்டா இங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்ஐசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20% அப்படின்றது எஃப்டிஏ அலோடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா அலோடு. அதே மாதிரி மிச்சம் இருக்க இன்சூரன்ஸ் என்டிட்டிக்கு வந்து 100% அப்படின்றது அலோடு. ஓகேவா? ஹோப்ஃபுல்லி இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து நோட்டிஃபைஸ் எஃப்டிஐ easing of foreign firm with up to 10% Chinese stock under a FEMA Act. ஸோ FEMA Act. FEMA Act உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 தான் இந்த FEMA Act. இந்த FEMA Actக்கு கீழே ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா தாராளமா பண்ணட்டும். ஆனா நீ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆரம்பிக்கிற பத்தியா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில 10%க்கு மேல சைனீஸோட ஸ்டேக்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ 10% கூட சைனீஸ் வந்து அவனுடைய ஓன் பிசினஸ்ல வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இதற்காக பண்றாங்க. இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கே தெரியும். ஸோ சைனா அப்படின்றவங்க வந்து ஹூ இஸ் நாட் அ ட்ரஸ்டபிள் பார்ட்னர். அப்போ அவங்க வந்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு செக்டார்ஸ், அதாவது ஃபைனான்ஸ் செக்டார்ல வந்து ஒரு 10%க்கு மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் அஸ் த்ரூ எக்கனாமிக்கலி. ஸோ எக்கனாமிக்கலா வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, இப்போ திடீர்னு வந்து இப்போ ஒரு ஹைப்போதட்டிக்கலா சொல்றேன், அவங்க வந்து எஸ்பிஐல ஒரு 25% ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ எந்த அளவுக்கு பேங்கிங் செக்டார்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்றது தெரியும். அந்த இடத்துல திடீர்னு 25 நான் எடுத்துருவேன்னு பயன்படுத்தினான் அப்படின்னா வி ஹாவ் டு அவனுக்கு நம்ம அடங்கி போற மாதிரி ஆயிரும்ல, அவனுங்க கூட வந்து நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு போற மாதிரி ஆயிரும்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து எஃப்டிஐ பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டிஐல ஃபாரின் ஃபார்ம்ஸ் வந்து உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னா நீ இந்தியாவுக்குள்ள ஓபன் பண்ண போட கம்பெனிக்கு வந்து 10%க்கு மேல சைனீஸ் வந்து ஸ்டேக்ஸ் வச்சக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் ஆர்பிஐ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய நோடல் பாடி அப்படின்றது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இது அட்மினிஸ்ட்ரேட் பண்ண போறது. ஸோ இது வந்து எந்த ஆக்ட் கீழே வருதுன்னா ஃபெமா ஆக்டுக்கு கீழே வருது. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இந்த ஃபோன்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஐஃபோன் மேல ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் அப்படித்தான். அதுல வந்து பாத்தீங்க எங்க அண்ணன் கூட வந்தவங்கள பேசிட்டு இருக்கும்போது 17 ப்ரோ மேக்ஸ் பாத்தீங்கன்னா எங்க வாங்கலாம், எந்த கண்ட்ரில வாங்கலாம்னு சொல்லி ஒரு டாபிக் வந்துச்சு. நானும் வந்து ஸோ எப்படின்னா கண்டிப்பா யூஎஸ்ல தான் வாங்கணும், யூஎஸ்லாம் சீப்பா இருக்கும். ஸோ யூஎஸ் விட்டா அடுத்து துபாயில சீப்பா இருக்கும், ஏன்னா அங்க டாக்ஸ் கம்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து வியட்நாம்ல வாங்குங்க ப்ரோ, வியட்நாம்ல வாங்கணும் அப்படின்னா வந்து பொருள் வந்து யூஎஸோட சீப்பா கிடைக்கும் அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி நாங்களும் கேட்குறோம். யூஎஸ்ல எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா, அதாவது யூஎஸ்ஐ விட வந்து உங்களுக்கு எப்படி இது வந்து அந்த அளவுக்கு வந்து இதா இருக்கும். ஸோ யூஎஸ்லாம் இருக்கலே மேனுஃபேக்சரிங் அங்கே தான் பண்றாங்க, உங்களுக்கு அங்கே தானே சீப்பா கிடைக்கும், வியட்நாம்ல மேனுஃபேக்சரிங் கிடையாது, அங்கே எப்படி கிடைக்கும் அப்படின்றப்போ கேட்குறப்போ அவங்க சொல்றாங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சரி ஓகே இன்ஸ்டா 360 இருக்குமா, அதாவது அந்த vlog பண்றதுக்கான இது அது இருக்குன்னா அது இருக்குன்றாங்க. அதே மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டாலும் இருக்குன்றானுங்க. எப்படிடா உங்களுக்கு வியட்நாம்ல இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து தெரிய வந்தது தே மேக் அ ஃபர்ஸ்ட் காப்பி. ஸோ எந்த பொருளா இருந்தாலும் அதற்கான ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்றது கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ யூஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேட்டன்ட், அதாவது எல்லாத்துக்குமே ஒரு பேட்டன்ட் அப்படின்றது இருக்கும். அதுல வந்து யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி மேக் பண்றா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட் அப்படின்றத மேக் பண்றாங்க. அதுல 6 கண்ட்ரியை வந்து அவங்க ப்ரியாரிட்டியா பாக்குறானுங்க, இவன் தான் இருக்கான் அப்படின்னு. அப்போ அவனெல்லாம் தூக்கி உள்ள போடு அப்படின்னு சொல்லி உள்ள போட்டு இந்தியாவையும் வச்சிருக்கான். ஸோ இந்தியாவை தாண்டி வந்து மிச்சம் என்னென்ன கண்ட்ரி இருக்கு அப்படின்னா சைனா இருக்கும். சைனால வந்து ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும், அவன் டெஸ்லா காரே காப்பி அடிச்சு வச்சிருக்கான். ஸோ சைனால இருக்கு, இந்தியாவை பார்த்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தோனேஷியா, இது வந்து இந்த சைனா இது ஓகே. இப்போ இந்தோனேஷியா எங்க இருக்கு யோசிங்க, இந்தோனேஷியா எங்க இருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிக் மேப் கனெக்ட் பண்ணும். இந்தோனேஷியா சைல் எங்க இருக்கு,
டைல் வந்து சவுத் அமெரிக்கா. ரஷ்யா வந்து எங்க இருக்கு? நார்த் ஆஃப் ஏசியா, பட் ஆக்சுவலி கன்சிடர் அஸ் அன் யூரோப்பியன் கான்டினென்ட். அதுக்கப்புறம் வெனின்சுலா. வெனின்சுலா எங்க இருக்கு? அகெயின் இட்ஸ் இன் சவுத் அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரியான 6 கண்ட்ரீஸ்ல வந்து ரொம்ப ப்ரியாரிட்டிஸ்டா பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காப்பீஸ் எங்கெங்க எடுக்கிறாங்க? அதாவது ஒரு பேட்டன்ட் வாங்குறாங்கன்னா, அது வந்து கம்ப்ளீட்லி தட் கோஸ் ஃபார் அன் கம்பெனி ரைட். அவங்களுக்கு தான் அது போய் சேரணும். இப்போ ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு ஒரு விஷயத்த போட்டு அந்த பேட்டன்ட்டுக்கான மதிப்பு இல்லாம பண்றாங்கல்ல, அதுதான் வந்து சொல்ல வராங்க. ஓகே. ஸோ எஸ் யூ இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பார்த்தீங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில ரிஃபார்ம்ஸை வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் அப்படின்றதுல நடந்திருக்கு. டிஜிட்டலைசேஷனால சில மாற்றங்கள் அப்படின்றது நடந்திருக்குன்னு சொல்லி இந்த ஐஎம்எஃப் பேப்பர்ல வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஜஸ்ட் மினிட். ஓகே. சரியா? ஸோ இவங்க வந்து ஒரு சில ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து ஒரு பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் பண்ணதுல இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னா வந்து டிஜிட்டலைசேஷன். ஸோ டிஜிட்டலைஸ்டா வந்து ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க. இன் ஹேண்டா மொபைல்லையோ லேப்டாப்லயோ வந்து சில விஷயங்கள் பிசினஸ் அப்படின்றத வந்து லீகலைஸ் பண்ணும்போது பேப்பர் ஒர்க் குறையும் போது அதாவது ஆஃபீஸை விசிட் பண்ணணும். ஸோ கண்டிப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணி சில விஷயங்கள் அட்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு பட்சம் வரும்போது டிஜிட்டலைசேஷன் அப்படின்றது பெட்டர் ஆக்கியிருக்கு. ஸோ எம்எஸ்எம்இஸை ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எம்இஸ் வந்து 35% அப்படின்றத கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். அண்ட் சில பிசினஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது 2010 அண்ட் 14 வச்சு அந்த பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் அப்படின்ற ரிஃபார்மும் நடந்திருக்கு. ஸோ விச் இஸ் டிஜிட்டலைசேஷன் ஒரு மாற்றத்தை எம்எஸ்எம்இஸ்ல கொண்டு வந்திருக்கு அப்படின்றது கண்டென்ட். அடுத்தது வந்து குளோபல் ஹேப்படைட்ஸ் ரிப்போர்ட். ஸோ ஹேப்படைட்ஸ் அப்படின்றது ஹார்ட் டிசீஸ்ன்ற லிவர் டிசீஸ். ஸோ ஆக்சுவலி இது வந்து என்ன அப்படின்னா வந்து லிவருக்கு மேல உருவாகக்கூடிய ஒரு ஃபார்ம் தான். ஸோ இது வந்து ஜெனட்டிக்கலாவும் வந்து இந்த ஹேப்படைட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி ஜங்க்னாலையுமே வந்து இந்த லிவர் மேல ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விச் இஸ் நாட் அட்வைசபிள் ஒன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஹேப்படைட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையான இடத்துல இருக்கு. ஸோ குளோபல் ஹேப்படைட்டிஸ் வந்து பர்டிகுலர்லி பிஎன்சி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லி 5 டைப் இருக்கு. அதுல பிஎன்சில இந்தியா வந்து ரொம்ப டாப்ல இருக்கு அப்படின்றத வந்து இந்த ரிப்போர்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணுது. அண்ட் இது வந்து ஹேப்படைட் அப்படின்றது லிவருக்கு மேல வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ த அதர் இன்ஃபெக்ஷன். ஸோ லிவர் காஸ் மேஜர்லி பை ஹேப்படைட் ஒரு வைரஸ்னால வரும். ஸோ எஸ் வைரஸ் அப்படின்றது கைண்ட் ஆஃப் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல வரும். However, the other infection, the toxic substance, alcohol and certain drugs and autoimmune disease can also be caused. Okay. ஸோ மற்றும் சில அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கூடிய சாப்பாடு உணவு முறைகள் தான் வந்து இதற்கான காரணம் அப்படின்றது. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் யாரு ரவிச்சந்திரன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஸ்டல் அட்மாஸ்பேரிக் ரிசர்ச் டெஸ்ட் பெட் அப்படின்றது ஆந்திர பிரதேஷ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வைசாக்ல. ஸோ கோஸ்டல் அட்மாஸ்பியரிக் ரிசர்ச் டெஸ்ட் பெட் ஓகேவா. ஸோ கோஸ்டல் ஏரியா கோஸ்டல் ரீஃப்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அனலைஸ் பண்றதுக்காக வந்து வைசாக்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வைசாக் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அண்ட் எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து ஹைலி ஹியூமிடான ஏரியா. ஸோ அந்த இடத்துல வந்து ஓஷன் டெப்த் அப்படின்றது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மாய்ச்சர் அப்படின்றதும் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிட முடியும். ஸோ ஏன் சென்னையில் இருக்குல்ல, சென்னையும் பே ஆஃப் பெங்காலில் தான் இருக்குது, கல்கட்டாவும் அங்கே தான் இருக்குது, ஒடிசாவில் இருக்கலாம், அது ஏன் ஆந்திரா அப்படின்றப்போ அந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி கர்வான ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப அட்மாஸ்பியர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஸோ மாய்ச்சர் அப்படின்றது பெருசாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல எடுக்கும் அப்படின்னா ரிசல்ட் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய வந்து சயின்டிஃபிக்கலாவும் ஸ்ட்ராட்டஜிக்கலான ஏரியா. அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ் வைஸ்லயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஏரியா அப்படின்றது வந்து இங்க கொஞ்சம் சொல்ல வேண்டியது. ஸோ இது யார் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி அப்படின்றவங்க கூட வந்து சேர்ந்து இதை சைன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து இந்த சிஆர்ட் அப்படின்றது 3 இடத்துல இருக்கு. ஆந்திரால தான் இருக்கு, ஈஸ்ட் கோஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேவா. இஸ் a 3 such facility in a country and the first one ஈஸ்ட் கோஸ்ட். இந்த லைன் மட்டும் இருக்கணும், அந்த லைன் மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து ஹண்டா வைரஸ். ஸோ ஹண்டா வைரஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து
க்ரூஸ் ஷிப்ல வந்து கொஞ்சம் நிறைய அது ஹெவியா பரவி இருக்கு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் காசிங் உடம்பு சரியில்லாம ஆகுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மோசமா மாறி இருக்கு. இதை பார்த்து அவன் பயப்படணுமா அப்படின்னு கேட்டா பெருசா பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை. பட் ஆனா இது வந்து எதனால வந்து அப்படின்னா வந்து யூரின், அதே மாதிரி யூரின் டிராப்பிங்ஸ், அதே மாதிரி சலைவா மூலியமா வந்து இது கொஞ்சம் பரவுது. இந்த வைரஸ் பரவுது. இந்த வைரஸ்னால வந்து இந்த டயரியா, வாமிட்டிங் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதுனால வந்து வி ஷுட் பி கேர்ஃபுல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஹண்டா வைரஸ் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுல இருந்து பெருசா வராது. அந்த ஒரு நம்பிக்கை தான். எங்க இருந்து வருது அப்படின்றதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ வாட் இஸ் ஹண்டா வைரஸ்? ஸோ ஹண்டா வைரஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் ஆன டிரான்ஸ்மிசிபிள் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்மிசிவ் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து ஃபாக்ஸ்கான். ஃபாக்ஸ்கான் வந்து அவங்களுடைய இரண்டாவது ஜென்ரேஷன் ஆஃப் சேட்டலைட் அப்படின்றத வந்து ஃபால்கன் 9 மூலியமா அனுப்பியிருக்காங்க. அதே ஃபால்கன் 9 மூலியமா வந்து கேலக்ஸை அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய ஆப்டாசாட் அப்படின்ற சேட்டலைட்டையும் அனுப்பியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ லோயர் எர்த் ஆர்பிட்ல, ஸோ ஃபாக்ஸ்கான் அவங்களுடைய 2வது ஆர்பிட்ல அனுப்பியிருக்காங்க. ஓகே. ஸோ சிக்கிம் பார்த்தீங்க அப்படின்னா பிகம் த கண்ட்ரி ஆஃப் ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் ஜுடிஷியரி ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அண்ணங்காரன். ஸோ 7 ஸ்டேட்ஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னா அண்ணங்காரன் தெரியும். ஸோ சிக்கிம் வந்து தன்னுடைய சட்ட திட்டங்கள் அவங்க எல்லாத்தையுமே வந்து ஜுடிஷியல் எல்லாத்தையுமே பேப்பர்லெஸ்ஸாக மாற்றிருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட்லி டிஜிட்டலைஸ்டாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிக்கிம் மாற்றிருக்காங்க. அடுத்தது ஸோ பெங்களூர் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏஐ பவர்ட் மல்டி லிங்குவல் நம்மா 112 அப்படின்னு சொல்லி ஒரு அந்த எமர்ஜென்சி கால் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன் பெங்களூர்ல அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சேன். ஸோ பெங்களூர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க, கன்னடிகா இருக்காங்க, அதே மாதிரி தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க, நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் இருக்காங்க, நார்த் ஈஸ்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து பெங்களூரை வந்து ஒரு ஐடி ஹப்பா இருக்கிறதுனால வந்து அது வந்து இப்போ அது எப்படின்னா வந்து சோசியலி சோசியலி செக்யூலர் பிளேஸா மாறிடுச்சு அது. ஸோ அதனால வந்து பெங்களூர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மல்டிலிங்குவல் லாங்குவேஜை வந்து ஒரு எமர்ஜென்சி கால் யூஸ் பண்ணும்போது யாரா இருந்தாலும் வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு கால் பண்ணும்போது அவங்க ஓன் லாங்குவேஜ்லேயே பேசுறதுக்கு வந்து தோதா இருக்கும்ல. அந்த ஒரு ரீசனுக்காக வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ், அண்ட் லாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் கம் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ நியூஸ் பேப்பர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து இந்த ஆசிட் அட்டாக்கு கீழே வந்து உள்ள நடந்திருக்காங்க அப்படின்னா எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வாலண்டியரா அதாவது நம்ம ஒரு விக்டமா அவங்க தென்படுறாங்க. வந்து ஒரு பையன் ரொம்ப அழகா இருக்கான், அந்த பையனை வந்து ஒரு பொண்ணு பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த அந்த பையன் வந்து தன்னுடைய காதலை வந்து அந்த காதலிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ வந்து என்ன ஆகும்? ஒரு நிமிஷம்.